சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாசுவாமி அவர் சர்வ வியாபாரி, உலகம் பூரா தெரியும்படி இருந்தது. அவர் ஜீவித காலத்தில் கூட தேகம் விதேக முக்கிய அவர் கடமினபுரம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கு. ஆனால் அந்த மகாலட்சுமி அம்பாள் ஒரு ஜீவன் முக்தரை ஜனித்து கொடுக்கறதே ரொம்ப துர்லபம். அந்த அம்மாளுக்கு ரெண்டாவதும் இந்த மாதிரி ஒரு மகாசுவாமிக்கு ஒரு கூட பிறந்த பிராத்தா, சன்னியாசம் வாங்கிக்காத ஒரு ஜீவன் முக்தர், வெளியிலேயே எங்கேயும் ப்ராபர்லி அடையாம பேசாம அங்கங்க இருந்துட்டு அப்படியே காலத்தை ஓட்டிடுவார். அப்ப ஏற்பட்ட ஞானி ஆனாக்க பிரபலம் அடைய விரும்பாத அப்படியே பேசாம இருந்துட்டார். அண்ணா அண்ணா போறோம் அப்படின்னு இருந்தவர். அவர் இருந்தாலும் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், ஏணிப்படிகள் மாத்திர ஏணிப்படிகளும் ஒரு புஸ்தகம். அதை முதல்ல படிக்கிறதே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கலாம். ஆனா படிக்க 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 அவ்வளவு தெளிவு ஏற்படும். அந்த மாதிரி ஏழுப்படிகள் மாந்திரங்கள்ல புஸ்தகத்தை அந்த புஸ்தகம் எனக்கு எப்படி கிடைச்சதுனாக்க, எம்.எஸ். சுப்பலட்சுமியோட இந்த ரத்னா பாரத ரத்னா எம்.எஸ். சுப்பலட்சுமியோட செக்ரட்டரி அவர் ஆத்மா தான் எனக்கு கொடுத்தாரு. அதை நான் வாசித்து பார்த்தேன். அதுல இருக்கிறத எல்லாரும் படிச்சாருன்னு எப்படி தெய்வத்தின் குரல் 7 வாரம் இருக்கோ அதே மாதிரி இதை 7 படிகள் மாந்தங்களை படிச்சேன்னா அவ வாழ்க்கை நம்ம எதுக்கா பண்ணோம் என்னங்கிறது நல்லா தெரியும். இந்த சிவன் சார வாழ்க்கை நான் ஒரே ஒரு தாட்டி தான் பார்த்துருக்கேன். வந்த வழியில மணியன்னு ஒருத்தர் ஹோட்டல் வச்சுதார் ஞாபகம். அவர் ராத்துல இருக்கிறத பார்த்தேன். சிம்பிள் மகாசுவாமி எப்படி அதுல சிம்பிள் ட்ரெஸ் மெலிசா இதை பண்ணியிருந்தார். அவர் இருக்கிற காலத்தில் ஒன்றும் பண்ணாத ஒத்த தெரியக்கூடாதுன்னு இருந்த பல இடத்துல இருந்தார். கடைசியில் அவர் ஒன்றும் வேணான்னு சொன்னா கூட அந்த ஜீவன் பக்தர் எப்படி சேஷாத்ரி சுவாமிகள் பின்னாடி ஒரு ஊர்லாம் கட்டி ப்ராப்பர்ட்டிமா ஆச்சோ அதே மாதிரி இவர் இதை ட்ரஸ்ட் மூலம் இந்த சாகர ட்ரஸ்ட் மூலம் இதை நங்கநல்லூரில் ஒரு இடம் வாங்கி இருக்கிற இடத்துல அவ்வளவு அற்புதமா கலை ஏற்பாடு செஞ்சிருக்கார். இது என்னன்னா, அந்த இடத்த கொடுத்தவர் காசு வாங்க மாட்டேன்ட்டார், டிராயிங் போடுறதுக்கு எனக்கு படத்துக்காக செய்யலன்னு விட்டார், எலக்ட்ரீஷியன் எனக்கு அது ஒன்று வேண்டாம் சர்வீஸுங்கிறாருன்னா இதெல்லாம் யோசிக்கணும். அப்பதான் ஒரு கோயில் செய்யறது சிறப்பா இருக்கும். அந்த காலத்துல ராஜராஜ சோழன் கட்டுறத யாரும் காசுக்காக இது பண்ணல, கோயிலுக்காக பண்ண மாதிரி இந்த இது பண்ணியிருக்காரு. இதுல இன்னொன்று ஆச்சரியம் என்னன்னா, செலவழிக்கிறதே கஷ்டம், கருங்கலை வச்சாரு ரொம்ப சிரமம். இந்த நர்மதா பானத்துல எடுத்து அதை ஒரு சிலையா பண்ணி தற்பூர்வமா திடீர்னு பார்த்தா இருட்டுல யாரா போய் பாதி வெளிச்சத்துல பார்த்தா அவர் உட்காந்துருக்கா மாதிரி ஒரு பயமே வந்துடும். அப்படியே ஓ சார் இங்க இருக்காருன்னு அந்த அளவுக்கு அதை எந்த சிற்பியை வடிச்சாலும் அவருக்கு ஒரு அனுகிரகம் இல்லாத அதை வடிச்சிருக்க முடியாது. அது இங்க சிவலிங்கத்து மேல பானத்து மேல ஆவடியான பிரதிஷ்டை பண்ணி நடக்க போறது. பிப்ரவரி 2 கும்பாபிஷேகம் ஜனங்கள் எல்லாம் வந்துடுது. இது பண்ணி அவருடைய ஆசையை பெற்று எல்லாரும் லோகா சமஸ்தா கிருணோபவந்து இருக்கிற மாதிரி அவர் அனுகிரகம் பண்ணுவார். யார் யாருக்கு எதுவோ எல்லாம் கைங்கிருந்த ஈடுபட்டு இந்த அனுகிரகத்தை அடையுமாறு இதெல்லாம் வரல மகாசுவாமியை பிரார்த்தனை பண்ணி கொடுக்குறேன். ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர். பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அந்த சார் கோயில் எல்லாமே வச்சுக்கோங்க சார், இந்த மாதிரி ஐடியாவே இல்லை, சார் வந்து தான் வச்சுருக்கோம் அப்படின்னு மனசுக்குள்ள. ஆனால் அவரே வர நம்ம வேண்டாம்னு சொல்ல வேண்டாமேன்னு தோணிகிட்டே இருந்தது. வரும்போது சார் கோயிலில் பிள்ளையார் இல்லாமல் இருக்கக்கூடாது, சார் பிள்ளையார் அம்சம். ஏன்னா நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், சார் தாடி வச்சு தலையாட்டும் போது பிள்ளையார் யானை மாதிரியே தலையாட்டுவார் அப்படின்னு சொன்ன உடனே சரி சார். அப்புறம் பார்த்தா கம்பெனி இவ்வளோ பெருசுக்கு வெள்ளி கவச்சம், இந்த வெள்ளி கவச்சத்தோடு நீங்கள் இது பிள்ளையார் இது பண்ணுறேன், நீங்கள் ஸ்வீகாரம் பண்ணிக்கணும். அப்புறம் மண்டே போட்டு உடச்சிருந்தோம், எங்கடா இடமே கிடையாதுன்னு. அப்புறம் கன்னி மூலையில் ஆடி போட்டு வச்சாச்சு. கன்னி மூலையில் இதில் புதுக்கோட்டையில் ஒரு அவனதான் பண்ணீங்க. எல்லாம் பண்ணிடலாம், இதெல்லாம் இப்படி பண்ணி பண்ணாம ஆச்சரியமா. இது நீங்கள் ஆச்சரியம் ஐடியா கூப்பிட்டு ஏணிப்படிகள் கொண்டு வரணும், கொண்டு வாங்க. எங்கே கொண்டு வருதுன்னு தெரியல. புள்ளிகள் அடிச்சு விட்டாங்க. பாதி பாம்பரம் சாது
சிறந்த விவேகி, நிச்சய விவேகி, தெய்வ விவேகி, தெய்வ சாது, மகான் தொழில் நான். இதுல இதெல்லாம் இது ஒரு போட்டோ வந்து எனக்கு அனுப்பு. உங்களை அனுப்பிச்சுடுறேன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஃபேஸ்லாம் கூட காமதேனு மாதிரி நல்லா பண்ணியிருக்கேன். காசுக்காக பண்றது என்ன பண்ண மாட்டாங்க, இந்த அனுபவிச்ச பேருக்காக பண்ண நல்லா பண்ணுவோம்.